வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவை காப்பாற்றிய தமிழன் அஸ்வின் புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த மாற்றம், எகிரிய ரன் ரேட், தமிழன் அஸ்வின் அபார பவுலிங். அதாவது ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் குஜராத் அணியின் வெற்றி பெற 197 ரன்கள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் இறுதியில் ராஜஸ்தான் அணி சிறப்பான பவுலிங்கை வீசி அபார வெற்றியையும் பெற்றுள்ளது. ஐபிஎல் தொடரின் 24வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்த்து குஜராத் அணி விளையாடியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதன் பின் ராஜஸ்தான் அணி சார்பாக ஜெய்ஸ்வால் பட்லர் கூட்டணி களமிறங்கியது. வழக்கமாக முதல் ஓவரிலேயே அதிரடியாக தொடங்கும் ஜெய்ஸ்வால் இந்த இன்னிங்ஸில் நிதானமாக தொடங்கினார். உமேஷ் யாதவ் பவுலிங்கில் 4 பவுண்டரிகளை விளாசிய ஜெய்ஸ்வால் அவர்கள் தேவையில்லாமல் ரிவர்ஸ் அடிக்க முயன்று 24 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதன் பின் ரஷித் கான் வீசிய 6வது ஓவரில் பட்லர் 8 ரன்களில் வெளியேற ராஜஸ்தான் அணி பவர் பிளே ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 43 ரன்களையும் சேர்த்திருந்தது. இதன் பின் கேப்டன் சஞ்சு சாம்சன், ரியான் பராக் கூட்டணி இணைந்து விளையாடியது. இதனால் குஜராத் அணி தரப்பில் நூர் அகமது, ரஷித் கான் இருவரும் அட்டாக்கில் வர ராஜஸ்தான் அணி நிதானமாக பேட்டிங் செய்தது. 10 ஓவர்களின் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 73 ரன்கள் சேர்த்திருந்தது. இதன் பின் ரியான் பராக் தனது அட்டாக்கை தொடங்கினார். நூர் அகமது வீசிய 13வது ஓவரில் 2 சிக்சர்களை விளாசிய ரியான் பராக் அவர்கள் மோகித் சர்மா பந்தில் சிக்சர் அடித்து 34 பந்துகளில் அரை சதத்தையும் எட்டினார். இதன் பின் கேப்டன் சஞ்சு சாம்சனும் அட்டாக்கை தொடங்கினார். ஸ்பென்சர் ஜான்சன் வீசிய 15வது ஓவரில் 2 4, 1 சிக்சர் உட்பட 16 ரன்களையும் விளாசினார். அதன் பின் மோகித் சர்மா வீசிய 17வது ஓவரில் 15 ரன்களும் சேர்க்கப்பட கேப்டன் சஞ்சு சாம்சன் 31 பந்துகளில் அரை சதத்தை விளாசினார். இது சஞ்சு சாம்சனின் 25வது அரை சதமாகும். இதனால் ராஜஸ்தான் அணியின் ஸ்கோர் ஆனது 150 ரன்களையும் தாண்டியது. தொடர்ந்து 19வது ஓவரை வீசிய மோகித் சர்மா அவர்கள் பவுலிங்கில் 15 ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் அதிரடியாக ஆடிய ரியான் பராக் அவர்கள் 48 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இதனால் 19வது ஓவர்களின் முடிவில் ராஜஸ்தான் அணியானது 177 ரன்களையும் சேர்த்திருந்தது. இந்த நிலையில் தான் கடைசி ஓவரை வீச உமேஷ் யாதவ் அவர்கள் அழைக்கப்பட்டார். அந்த ஓவரில் மட்டும் சிக்சர், 1 ரன், சிக்சர், 2 ரன், 1 ரன், 1 ரன் மற்றும் 2 ஒய்டுகள் உட்பட 19 ரன்களும் விளாசப்பட்டது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணியானது 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்களையும் குவித்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய குஜராத் அணியானது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்து தோல்வியையும் தழுவியுள்ளது. அதேபோல் எப்போதுமே புள்ளிப்பட்டியலில் மேலே உள்ள அணிகள் தான் தோற்க வேண்டும். அப்பொழுதுதான் கீழே, அதாவது 4வது இடத்திற்கு கீழாக உள்ள அணிகளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆனால் தற்போது நம்ம சிஎஸ்கே அணி 4வது இடத்தில் இருப்பதால் அதிலும் சிஎஸ்கே அணிக்கு உள்ள எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், குஜராத் அணிகள் 1 புள்ளி வித்தியாசத்தில் உள்ளது. இந்த 3 அணிகள் வெற்றி பெற்றால் அது சிஎஸ்கேவுக்கு பாதகமாக அமைந்துவிடும். இதனால் தற்போது ராஜஸ்தான் அணியின் வெற்றியும் குஜராத் அணியின் தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு சாதகமான ஒன்றாக மாறியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.